ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம சமையல் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ் ஹோமில் இருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து மட்டன் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் அது வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்ஜில் யார் உங்கள் ஃபேமிலி இருக்கோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுபோல் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மில் மேக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு மசாலாஸ் மட்டும் அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துங்க, இந்த மாதிரி ஒரு மசாலாஸ் ரெடி ஆகிடும். இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும். வீட்டில் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் மட்டன் எடுத்து செய்யணும்னு கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிரேவியில் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து வதக்கிடுங்க வெங்காயத்தை. ஸோ இதை ரொம்ப பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ரைஸ், சப்பாத்தி அண்ட் பார்த்திங்கன்னா அது போக டிஃபன்ஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ வெங்காயமாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பொன்மருவலாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கோல்டன் கலரில் வரணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு இதில் வந்து கருவேப்பிலை போடுறோம். ஸோ கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா என்ன பண்ணுங்கன்னா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இன்னும் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம மசாலாஸ் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒர்க் இல்லாமல் இந்த ஒர்க் லோடை வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும். இதில் விட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் அதே அளவு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணுன்னு கிடையாது. ஸோ நான் சொல்கிற எல்லா அளவுலையும் கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நம்ம கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்ட மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வாசம் வந்து நல்லா போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது வாசம் போயிடுச்சு. இப்போ நான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து வதக்குறேன். ஸோ இதில் வந்து டைம் அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சி ரொம்ப நமக்கு இதில் முக்கியம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக சில மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மில் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மில் மேக்கர் வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாயில் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த மில் மேக்கர் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/4 கிலோ மில் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாஸ் அரைச்சி வச்ச மசாலாவில் 1 ஸ்பூன் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அடுத்த ஸ்பூன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட என்ன வந்துச்சுன்னா இந்த மசாலா வந்துச்சு. ஸோ மசாலாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்த மில் மேக்கரில் உப்பு இருக்காது. அண்ட் நம்ம ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சால்ட் ஆயிரும். நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மசாலாஸில் வந்து உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் நம்ம எந்த வாட்டர் எதுவுமே இப்போ நம்ம ஆட் பண்ணலை. இனிமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரை ஆயிரும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலாஸ்லேருந்து கொஞ்சமாக ஸ்மெல்ல வந்து உங்களுக்கு போக அப்படியே கொஞ்சம் வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ எனக்கு கிரேவி ஸ்டைலில் வேணும், எனக்கு வந்து குழம்பு ஸ்டைலில் வேணாம் அப்படின்னா 1 டம்ளர் போதும். இல்லை எனக்கு குழம்பு மாதிரி வேணும்
வீட்டில் வச்சு நான் சாதத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இதில் சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ 5 மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பாயிலிங் ஆகி இது என்ன பண்ணுன்னா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ வச்சு சர்வ் பண்ணலாம். அருமையாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இதை மட்டன் எடுத்து தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வெஜ்லேயும் கூட செய்யலாம். மில் மேக்கர் வச்சு ஈஸியாக அந்த கிரேவியை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் கொடுத்து அவங்களுக்கும் அந்த டேஸ்ட்டை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் இல்லை எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.